வணக்கம் மக்களே. புலி வருது கதைதான் எடப்பாடியின் புசான அஸ்திரங்கள். அதிமுக ஊமேகு மாசேகளை அழைத்த ஓபிஎஸ் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து திமுகவில் ஐக்கியமாகி வருகின்றனர். இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அதிமுக தொண்டர்கள். உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இது அதிமுகவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அனைவரின் யோசனையாக இருக்கிறதுனே சொல்லலாம். அதிமுக என்றாலே ஜெயலலிதா தான் என்ற காலத்தில் ஜெயலலிதாவின் வலது கரமாகவும் நம்பிக்கைக்குரிய நபர்களில் ஒருவராகவும் பார்க்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எம்எல்ஏவான புதிதிலேயே முதலமைச்சராகவும் யோகமும் அவருக்கு இருந்தது. ஜெயலலிதா சிறைக்கு செல்லும் நேரங்களில் எல்லாம் காம்பந்து முதல்வராக தமிழக அரசுக்கு தலைமையேற்றவர். ஆனால் ஒருமுறை கூட முதலமைச்சர் எனது வீட்டில் போர்டு கூட அவர் வைத்ததில்லை. அதனால்தான் ஜெயலலிதா தனக்கு அடுத்த இடத்தில் வைத்து ஓபிஎஸ்ஐ பார்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரதன் எனவும் அவரை பாராட்டியிருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். இந்த நிலையில் 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கும் நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரன் அவர்களும். இதற்கிடையே செங்கோட்டையனும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவில் இவர்கள் மூவரும் ஒன்றாக பங்கேற்றது தமிழக அரசியலில் பேசு பொருளானது. இந்த நிலையில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா ஆகியோர் ஒன்று சேர்ந்து அதிமுகவை கைப்பற்ற முயற்சி நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் அவர் தரப்பில் இருந்த மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். மாவட்ட செயலாளர்கள் சிலரும் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். மேலும் இந்த நிலையில் டிடிவி தினகரன் உடனான சந்திப்புக்கு பிறகு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அதிமுகவினரின் பார்வையாக இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் இணைந்து விடலாம் எனவும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ 24ஆம் தேதி பெரிய அளவிலான தாக்கம் இல்லாவிட்டாலும் சிறிய அளவிலான மாற்றங்களாவது ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பின்னாடி நடக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.